அமைகின்றது. நீங்கள் எல்லோரும் ஆன்மீகம் என்ற ஒரு கருத்தாளம் மிக்க பயிற்சியினை கற்றுக்கொள்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. பொதுவா ஆன்மீகம் எதற்கு தேவை அப்படின்னு சொன்னா, குறிப்பா வாழ்க்கை என்றாலே அது ஒரு சிக்கல் நிறைந்தது தான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருப்பதைத்தான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு? பொதுவா யார் என்ன சொன்னாலும் இன்பமும், துன்பமும் கலந்து தான் வாழ்க்கை. எப்படி ஒரு சாப்பாட்டுல 6 சுவை இருக்குதோ, அதுபோல வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் இன்ப, துன்ப சக்கரமாக சுத்திக் கொண்டே தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எப்படி மனதை சமநிலையில் வைத்துக் கொள்வது? அதுக்கு பேரு தான் சமாதானம் அப்படின்னு சொல்றது. இந்த சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள் தான் ஆன்மீக பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு வகையில இறைவன் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. நம்ம மகிழ்ச்சியாகவும், சமாதானமும் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இந்த யோகா பயிற்சிகள் எல்லாமே. அதற்கு துணை பயிற்சிகளாக நெறைய இருக்கு. இதுல உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா குடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எல்லாரும் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு, கவனமாக எல்லாத்தையும் கேட்டு குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நோட் போட்டு அத குறித்து வைத்துக் கொண்டீங்கன்னா, அத பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துரும். குறிப்பு எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு மறந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆ நீங்க நல்ல மன அமைதியுடனும், மன மகிழ்ச்சியுடனும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் நீங்க. இல்லாட்டா மாணவரா இருக்கலாம். இல்லாட்டா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். நமக்குன்னு அந்த கடமைகள் இருக்கு. அந்த கடமையை எவ்வாறு தொந்தரவில்லாம செய்வது? நம்மளும் எப்படி மகிழ்ந்து வாழ்ந்து, பிறருக்கும் அனுசரித்து வாழ்வது? அப்படிங்கிறதெல்லாம் அந்த பயிற்சியில கத்துக் குடுப்பாங்க. அதன் ஒரு வகையா தான் இன்னைக்கு கனகராஜ் எனக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நவக்கிரகங்களின் தாக்கம் மனித வாழ்வில் அல்லது உடம்பில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் நம்ம மூச்சை கவனித்துக் கொண்டு இருக்கலாம். ஒரு 5 நிமிடம். நன்றாக நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறோம். கைகளை கோர்த்து மடியில் வைத்திருக்கிறோம். முதுகந்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்திருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் தாளடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவின் தாளடி போற்றி. இன்று பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆசியும் அருளும் கிடைக்கட்டும். பல்வேறு மகான்கள் ஆதிசங்கரர், இயேசுபிரான், முகமது நபி, புத்தர், சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், பாரதியார், இன்னும் பல பல ஞானிகள், யோகிகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். நல்ல கருத்துக்களை கூறி சென்றிருக்கிறார்கள். அத்தகைய பெரு மகான்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும், உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கும், உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளுக்கும் அது கிடைக்கட்டும். அருள் பேராற்றல் நமது உடலிலே, உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. உடலையே கவனிக்கும். நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்து நம்ம அமர்ந்திருக்கிற நம்முடைய வீட்டுல யூனிவர்ஸ்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆன்மீக ஞானிகளும் சொல்றாங்க. அப்போ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எனர்ஜி நம்முடைய இல்லம் முழுவதும் நிரம்பட்டும் அப்படி சொல்வதற்கான வாக்கியம்தான் இது. நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்யும். அருள் பேராற்றல். அருள் பேராற்றல்னா தெய்வீக ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல்.
அருள் பேராற்றல் நமது உடலிலே, உயிரிலே, மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியும். அதே தெய்வீக ஆற்றல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா வாழ்க்கையில. அதுக்கான ஒரு வாக்கியம் மகிழ்ச்சி அவர்கள் அருளியது. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இப்போ கண்களை மூடி நிமிர்ந்து அமர்ந்த நிலையில நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். நாசி வழியாக வெளியேறிக் கொண்டிருக்கும், உள்ளே சென்று கொண்டிருக்கும் சுவாசத்தை சைலண்டா கவனிக்கிறோம். எந்தவித எண்ணம் இல்லாம மூச்சுக்காற்று நம்முடைய நாசின் வழியாக உள்ளேயும் வெளியே சென்று கொண்டிருக்கு. அதை கவனித்துட்டு சும்மா அமர்ந்து. அதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஒரு 3 தடவை மூச்சு ஆழமா இழுத்து விட்டுக்கொள்ளணும். முதுகந்தண்டினுடைய கீழ் பகுதியிலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே தலை உச்சி வரைக்கும் போகணும். அப்புறம் மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வரணும். அது போல 3 முறை செய்துட்டு மூச்சு காற்றை அமைதியா கவனிச்சு. ஒரு நிமிடம் செய்தா போதும். மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்து சைலண்டா இருக்கும். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு சிறப்பாக வாழ குரு நினைவோடு அன்போடு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி தியானத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளம். கண்களை திறந்து வாழ்க வளம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தலைப்பு என்ன, நவகிரகங்களின் தாக்கம் நம்முடைய உடல்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான். தாக்கம்னா அதை நீங்க நெகட்டிவா நினைக்கணும் இல்ல, பாசிட்டிவாவும் இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் 2 சைடும் இருக்கலாம். இப்ப நவகிரகங்கள்னா எது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க கோவில்ல போகும்போது நவக்கிரக வழிபாடுன்னு சொல்லி அந்த 9 சிலைகள் வச்சிருப்பாங்க. அது முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக அந்த நவகிரகங்களை புரிந்து கொள்ள முடியாதனால பக்தி சார்ந்து அந்த நவகிரகங்களை வைத்து அதை சுத்தி கும்பிட்டு வந்தா 9 சுத்து சுத்துனா நமக்கு அந்த தோஷங்கள்லாம் விலகும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு வச்சாங்க. அது பக்தி மார்க்கத்துல உள்ளது. நம்ம அதை அறிவியல் பூர்வமா புரிந்து கொள்ளணுமா இல்லையா? அதுக்குதான் அந்த தலைப்பை கனகராஜ் ஐயா எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நவகிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்னா, நவக்கிரகங்களில் ஒன்றான பூமி மேலதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். சூரியன் தினமும் காலையில உதிக்குது, எல்லாரும் பார்க்கிறோம். இந்த சூரியனை சுற்றி 9 கோள்கள் இருக்குது அப்படின்னும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி இருக்குன்னு நான் முதல்ல சொல்றேன். சூரியன் இருக்குது. சூரியனுக்கு அடுத்தபடியாக 3 கோடி மைல் தொலைவுல புதன் என்கிற கிரகம் சுத்திட்டே இருக்கு. புதன். அந்த புதனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அலி கிரகம் சொல்லுவாங்க. புதனுடைய ஒரு பக்கம் கூலா இருக்கும், ஒரு பக்கம் ஹாட்டா இருக்கும். சூரியனை பார்த்து இருக்கிற இடம் ஹாட்டா இருக்கும், இந்த சைடு கூலா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சூரியனை சுத்தி வருது. அது எவ்வளவு தூரம்? 3 கோடி மைல். சூரியன்ல இருந்து 3 கோடி மைல். சூரியன் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னா, பூமியை விட 2 லட்சம் மடங்கு அது ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம்
புதனுக்கு அப்புறம் என்ன கோள் சுத்துது அப்படின்னு சொன்னா வீனஸ் அப்படிங்கிற கோள். வீனஸ்னா சுக்கிரன். அந்த புதனுக்கு புதன் ஃபர்ஸ்ட் சுத்துது, மெர்க்குரி. அதுக்கப்புறம் வீனஸ் என்கின்ற சுக்கிரன் என்ற கோள் சுத்துது. நம்ம பூமியில வந்து நம்ம வசிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் உள்ள தகவமைப்பு இருக்கு, சூழ்நிலை தகவமைப்பு இருக்கு. அதே நேரத்துல சந்திரன் என்கிற ஒரு கோளும் இருக்கு. பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது செவ்வாய், மார்ஸ் என்கின்ற கோள். பூமியை வந்து நம்ம எர்த் அப்படின்னு சொல்றோம். இத செவ்வாய் கோளை வந்து ஆங்கிலத்துல மார்ஸ்ன்னு சொல்றோம். ஆஹ் தமிழ்ல செவ்வாய்ன்னு சொல்றோம். அது ஏன் செவ்வாய்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது பூரா அயன் ஆக்சைடால் ஆனது. அந்த செவ்வாய் என்கிற கோளுக்கு அடுத்தபடியாக சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள் எது அப்படின்னு சொன்னா குரு. குரு என்கின்ற கோள் மிக பிரம்மாண்டமான கோள். இப்போ நம்முடைய பூமி வந்து நிலம் மாதிரி இருக்குதா, செவ்வாயும் கிட்டத்தட்ட நிலம் மாதிரி இருக்கு. சுக்கிரன் கண்ணாடி மாதிரி இருக்கும். புதன் எப்படி இருக்கு, ஒரு சைடு ஹாட்டா இருக்கு, ஒரு சைடு கூலா இருக்கு. ஆனா அந்த குரு என்கின்ற கோள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டுல சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும், கையை உள்ள விட்டா போயிடும். அந்த மாதிரி வாயுக்கள் நிறைந்த சாஃப்டான கோள் தான் குரு அப்படிங்கிற கோள். அது வந்து கிட்டத்தட்ட பூமியை விட ரொம்ப பெரிய 200 மடங்கு மேல பெருசு. ஒரு அதிசயம் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம பூமியை சுத்தி ஒரு சந்திரன் சுத்தி வருது. அது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். அமாவாசை, பௌர்ணமி அப்படிலாம் வருது. பூர்ண சந்திரன்லாம் பார்க்கிறோம். அதே போல செவ்வாய் கோளை சுத்தி 2 சந்திரன் சுத்திட்டு இருக்கு. 2 சந்திரன். சரியா? நம்முடைய குரு என்கிற கோள் சொல்றோமா இல்லையா, அது ஒரு பிரம்மாண்டமான கோள். அதுல இருந்து வரக்கூடிய லைட் வந்து மஞ்சள் கலரா இருக்கும். அந்த கோளை சுத்தி கிட்டத்தட்ட 64 நிலா சுத்திட்டு இருக்கு. உங்களால நம்ப முடியுதா? இது வந்து ஐஎஸ்ஆர்ஓ, நாசாலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே அவங்களுடைய நிறைய டெக்னாலஜி மூலம் கண்டுபிடிச்சு வெளியே விட்டுட்டு இருக்காங்க. இது போக என்னன்னா இந்த செவ்வாய்ங்கிற கோள் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் குருங்கிற கோள் இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல விண் கற்கள்னு நம்ம வீட்டுல வீடு கட்டுறதுக்கு பாறை மாதிரி எல்லாம் பயன்படுத்துறோமா இல்லையா, கல்லு. அந்த மாதிரி கற்கள் வேற சுத்திட்டே இருக்கு. அத வந்து என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அஸ்டிராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ்டிராய்ட்ஸ். லட்சக்கணக்கான அஸ்டிராய்ட்ஸ் சுத்திட்டே இருக்கும். சில நேரம் அந்த அஸ்டிராய்ட்ஸ் வந்து அது பாதையில இருந்து விலகிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம பூமி மேல மோதிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. ஆனா அந்த இயற்கை எப்படி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பூமிக்கு அடுத்தால செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தால அஸ்டிராய்ட்ஸ், அஸ்டிராய்ட்ஸ்க்கு அடுத்தால குரு. சப்போஸ் அந்த அஸ்டிராய்ட்ஸ் விலகுனா ஒண்ணு செவ்வாயில மோதும், உள்ள வந்தா செவ்வாயில மோதும், வெளியே போனா குருல மோதும். பூமியில மோதாம இருக்கிற அளவுக்கு இயற்கை நம்ம அமைச்சு வச்சிருக்கு. இன்னொரு அதிசயம் என்னன்னா ஒரு ரவுண்ட் இருக்கு, ரவுண்டுல அந்த கற்கள் சுத்திட்டு இருக்குன்னா ரவுண்டை விட்டு விலகுனா அது எங்க போகும்னா வெளியே தான் போகும், உள்ள வராது, வெளியே தான் போகும். அப்படி வெளியே போய் மோதணும் அப்படின்னா குருல மோதும். குரு எப்படி இருக்கு, சாஃப்டா இருக்கு. அந்த அஸ்டராய்ட்ஸ் குருவுல போய் மோதுனா உள்ள போயிடும். குருவுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனா பூமியில மோதுனா பூமி ஹார்டா இருக்கு. ஹார்டா இருந்தா ஹார்டு பொருள் மோதுனா என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எப்பவும் சாஃப்டா இருந்தா எந்த மோதல் வந்தாலும் பெருசா பலிக்காது. நம்மளும் ஹார்டா இருந்து இன்னொரு ஹார்டா மோதுனா பாதிப்பு வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அந்த குரு என்கின்ற கோளுக்கு அடுத்தால சனி என்கின்ற கோள் இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சனி கிரகம் வந்து நமக்கு தீமை தான் செய்யும். எல்லாரையும் கூட ச வீட்ல கூட திட்டுவாங்க சிலவங்க, அந்த மாதிரி பேரை சொல்லி. அப்படிலாம் ஒரு கருத்து ஜோதிட ரீதியாகவும், பக்தி ரீதியாகவும் அப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு. ஆனா உண்மையிலே சனிக்கோள் வந்து நமக்கெல்லாம் நன்மை தான் செய்யுது. அது வந்து ஜுடிஷியல், அதனுடைய சக்தி வந்து நேர்மை தன்மையை வந்து உண்டாக்கக்கூடியது. மனிதர்கள் நேர்மையா இருக்காங்களான்னா பெரும்பாலும் இல்ல. அதனால அந்த கோள் நம்ம உடம்புல வந்து அந்த கோளுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும்போது அது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா அந்த சனிக்கோளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து சாம்பல் கலர்ல இருக்கும். இப்போ பூமியை மட்டும் நீங்க பூமியை நினைங்க, பூமி வந்து ஹார்டு மெட்டீரியல், அதுல செடி கொடி எல்லாமே வளர்ந்துருக்கு. ஆனா சனிக்கோள் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ரூம்ல ஒரு அடிக்கு சாம்பல் எல்லாம் போட்டாச்சு, ஒரு அடி ஹைட்டுக்கு சாம்பல் போட்டு அந்த ரூம்ல நீங்க நடந்தா அப்படி இருக்கும். இந்த சாம்பல்ல கால் வந்து உள்ள போயிட்டு அப்படி சாப்பிட்டா உள்ள போயிட்டு வரும் பாருங்க. அது மாதிரி அந்த கோள்
சனிங்கிற கோள் மேல சாம்பல் மாதிரி தூஸ் மண்டலம் பரவி இருக்கு. அப்ப அந்த கோள் சுத்தும் போது அந்த சாம்பல் துகள் சுத்துமா இல்லையா? அந்த சாம்பல் துகள் தூசி எழுமா இல்லையா? அந்த தூசி என்ன ஆகுது? சனிக்கோளை சுத்தி ஒரு ரிங் மாதிரி இருக்கு. நீங்க இந்த போட்டோ வந்து நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். கோள்கள் படம் வரைஞ்சிருந்தா ஒரு ரிங்கோட கூடிய ஒரு கோள் போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கோட இருக்கிற கோள் தான் சனி. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாம்பல் கலர்ல தெரியும். ரிங் வந்து ஒண்ணுதான். அது பல பிரிவா தெரியும். எப்படி தெரியுது? சூரியனோட லைட் படும்போது கோல்டன் கலர்ல இருக்கும். அப்புறம் வந்து சூரியனுக்கு வந்து 7 கலர் இருக்கு. விப்ஜிஆர்ன்னு சொல்லுவாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இததான் விப்ஜிஆர். வானவில் கலர் பார்த்திருக்கீங்களா? அந்த கலர். அப்போ அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் அந்த அந்த சனிக்கோளை சுத்தி இது சுத்துது பாருங்க இந்த ரிங். அந்த ரிங்ல படும்போது அது நல்ல பல கலர்ல இருக்கும். ஒன்னு கோல்டன் கலரா இருக்கும், ஒன்னு ஆரஞ்சு கலரா இருக்கும், ஒன்னு மைல்டு ரெட் கலரா இருக்கும், கிரே கலர் இருக்கும். அந்த ரிங்ஸ்ல பல பல கலர் வந்துட்டே இருக்கும். அதனால உண்மையிலேயே இந்த 9 கோள் இருக்கு பாருங்க. 9 கோள்ல சனிக்கோள் தான் ரொம்ப அழகிய கோள். கோள்களில் அழகி என்று அழைக்கப்படக்கூடியது சனிக்கோள். அப்ப நீங்க யாரையாவது திட்டுனீங்கன்னா அப்படி திட்டிக்கலாம். அப்ப நம்மள யாராவது அப்படி திட்டுனாங்கன்னா, நம்ம ரொம்ப பியூட்டி அப்படின்னு நெனைச்சுக்கலாம். அப்படி சனிக்கோள் அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் சயின்ஸ் படி என்ன இருக்குன்னா, ஆ யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு 3 கோள் இருக்கு. பொதுவா ஜோதிடத்துல இந்த 3 கோள வந்து அவங்க எடுக்கல. இது ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சு யாரும் பார்க்க வாய்ப்பில்ல. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பிறக்கும்போது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த அமைப்புல இருக்குதோ, அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி நம்மளுக்கு நன்மையோ அல்லது ஒரு பாதிப்போ ஏற்படுத்தும். ஆனா சனிக்கோளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதெல்லாம் சூரியனை சுத்தி வர்றதுக்கு 200 வருஷம் ஆகும். அது மெதுவா ரொம்ப சோம்பேறின்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரியான்னு தெரியல. அப்படியே சுத்தி வர்றதுக்கு 200 வருஷம் ஆகும். அப்ப இந்த 200 வருஷம் ஒரு தடவை அந்த கோள்ல இருந்து வரக்கூடிய ஒரு லைட் ஒரு மனுஷன் மேல பட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது படுறதுக்கு வந்து 200 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி அவன் போயிருவான். அதனால அந்த கோள வந்து ஜோதிடத்துல கணக்குல எடுக்கல. யுரேனஸ் வந்து 200 வருஷம்னு வச்சுக்கிடுங்க. நெப்டியூன் 240 வருஷம். புளூட்டோ 260 வருஷமா இருக்கும். அந்த புளூட்டோ, யுரேனஸ்லாம் சின்ன சின்ன கோள் தான். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நல்ல ப்ளூ கலர்ல இருக்கிறதா போட்டிருப்பாங்க. இந்த சயன்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா தெரியும். இல்லாட்டா நெட்லயே நீங்க பிளானட்ஸ் போட்டீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட புளூட்டோலாம் இந்த கலர்ல கொஞ்சம் டல் கலரா இருக்கும். கொஞ்சம் ப்ளூ கம்மியா இருக்கும். அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் அதிலிருந்து வரக்கூடிய கதிர் அலைகள் நம்மள ஒண்ணும் பெருசா பாதிக்காதனால, இந்திய கலாச்சாரத்துல அத ஜோதிடத்துக்கு எடுத்துக்கலாம். சரியா? இது இந்த தாக்கம்னு சொல்றது எப்படின்னா, நீங்க மல்லிகைப்பூ இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. உங்க பக்கத்துல மல்லிகைப்பூ வச்சா, அந்த மல்லிகைப்பூல இருந்து வாசனை உங்களுக்கு வந்து சேருதா இல்லையா? வரும். அல்லது ஒரு ரோஜா பூ வச்சா வாசனை வரும். மாம்பழம் வச்சா வாசனை வரும். அதுபோல எந்த பொருட்களில் இருந்தும் ஒரு அலை இயக்கம் வந்துட்டே இருக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன் தானே! பேசுறது இந்த செல்போன் மைக்ல பட்டு, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலம் உங்க காதுக்கு இம்மீடியட்டா வந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஃபாஸ்ட்டா செயல்படுது பாருங்க. அப்ப அந்த வானத்துல என்ன நடக்கு? வானம் ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. வானத்தில் உள்ள அணுக்கள் கடத்தியாக செயல்படுகிறது. அப்போ சூரிய ஒளி சூரியனுக்கும் நமக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல் தொலைவு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட்டு பூமி வரைக்கும் வருது பாருங்க. வருது பாருங்க. அப்ப அந்த லைட் வரும்போது அவ்வளவு மத்த கோள்கள்ல இருந்து அது மாதிரி வருது. இப்ப இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம நம்ம இருக்கிறோம். நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க. நீங்க ஒரு யங்ஸ்டர் 23 வயசு. எனக்கு வந்து 62 வயசு அப்படி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 2 பேரும் ரோட்ல நடந்து போறோம். சூரியன்ல இருந்து சூரியன் சூரிய வெளிச்சம் இருக்கு. சன்லைட். அது வந்து ரொம்ப சூடா இருக்கு. 23 வயசுல நீங்க எனக்கு கூட வர்றீங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. நீங்க யங்ஸ்டரா இருக்கறனால கஷ்டமா இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால அது கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன செய்யுதுன்னா, ஒரே சூரியன்ல இருந்து வர கோள் தான். ஒருத்தருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், ஒருத்தருக்கு ஈஸியாவும் குடுக்கும். இத நீங்க லைட்டா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ கோள்களிலிருந்து வரக்கூடியது, நம்ம என்ன தன்மையில இருக்கோமோ, அதுக்கு தக்கவாறு அது அது யாருக்கும் தீங்கு செய்ய போறதில்ல. கோள்கள் யாருக்கும் தீங்கு செய்ய போறதில்ல.
என் உடலை நான் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டேன்னா அந்த சூரிய வெளிச்சம் என்ன செய்யாது, என்னைய தாக்காது. நான் பைக்ல போறேன், வாரேன், வெயில் அடிக்குது, என்னைய பாதிக்காது. ஆனா நான் எந்த உடற்பயிற்சியும் செய்யாம, உடலை பேணாம வச்சிருந்தா வெயில்ல போகும்போது கஷ்டமா இருக்கும். நடந்து போகும்போது கஷ்டமா இருக்கும். ஒரு பொருளை தூக்குனா கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் சரியா இருந்தா, அந்த கோள்களுடைய அலை இயக்கம்லாம் நமக்கு நன்மையை தான் செய்யும். அப்ப சரியா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத தியானம், எக்ஸர்சைஸ் மூலம் நம்மள சரி பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கோள்களில் இருந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிரலை ஒன்றா தான் இருக்கு. அலை இயக்கம். அப்ப அலை இயக்கம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு சொல்றேன். நீங்க வந்து மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு நினைச்சுட்டு பாருங்க. மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பா சாப்பிட்டுருக்கீங்க. மாங்காய் ஊறுகாய் எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா, தயிர் சாதத்துக்கு நல்லா எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் ரசம் சாதம் வச்சாலும் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடலாம். சாம்பார் சாதம் வச்சாலும் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடலாம். சில நேரம் நம்ம வீட்ல அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த சாம்பார் சாதத்துல நெறைய காய்கறிலாம் போட்டு கூட்டாஞ்சோறு மாதிரிலாம் வைப்பாங்க. அதுலயும் அந்த மாங்காய் ஊறுகாய் போட்டு ஒரு உருண்டை நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்க. அதுல 2 மாங்காய் துண்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சில நேரம் சும்மாவே மாங்காவ வெட்டி, சின்ன சின்ன துண்டா வெட்டி சால்ட் போட்டு, அதுல மிளகா பொடியும் போட்டு சாப்பிட்டுருக்கிறோம். இதெல்லாம் நான் ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் மாங்காய் ஊறுகாயினுடைய சிறப்புகள பேசிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? நம்ம நாக்குல எச்சி ஊறிரும். இப்ப நான் உங்களுக்கு வந்து மாங்காவ ஒண்ணும் காட்டல, ஊறுகாவும் காட்டல, ஊறுகாவும் குடுக்கவும் இல்ல. அப்ப மாங்காய் ஊறுகாவ பத்தி நம்ம பேசினாலே என்ன வருது? அந்த மாங்காய் எச்சி நாக்குல வருது. சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் இன்னும் திருப்பியும் வந்து மாங்காய் ஊறுகாய பத்தி சொல்றேன். சில நேரம் சில மாங்காய் ஊறுகாய் என்ன செய்வோம், கொஞ்சம் பெரிய துண்டா வெட்டி போட்டு, அத எண்ணெயில ஊற வச்சு, மிளகா பொடிலாம் போட்டு, கொண்டைக்கடலை எல்லாம் போட்டிருப்பாங்க. கொண்டைக்கடலை போட்டு, 2, 3 மிளகாய்லாம் வெட்டி போட்டு, சால்ட் போட்டு கொஞ்சம் ஊற வைப்பாங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு அத எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படி நான் மாங்காய் ஊறுகாய் பத்தி பேசிட்டே இருந்தா, நீங்க கண்டிப்பா மத்தியானம் உங்க வீட்ல மாங்காய் ஊறுகாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க. அப்போ நான் மாங்காய் ஊறுகாய் பத்தி நான் நாகர்கோயில்ல இருந்து பேசுறேன். நீங்க வெரைட்டீஸ் ஆஃப் ஏரியால நீங்க இருக்கீங்க. நான் நாகர்கோயில்ல இருந்து பேசுறேன். மாங்காய் ஊறுகாய் பத்தி பேசுறேன். அது உங்க நாக்குல என்ன செய்யுது? எச்சில உண்டாக்குது. சலைவா செக்ரீட் ஆகுது. மாங்காய் ஊறுகாய் இருந்தா இன்னைக்கு சாப்பிட்டுறலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மனசு தோணுது. அப்போ நான் நம்ம வந்து மாங்காங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அப்ப அதுவே நம்ம உடல்ல என்ன மாங்காய் நம்ம சாப்பிட்ட அனுபவம் நம்ம இருக்கிறதுனால அது அப்படி வருது. இருந்தாலும் அந்த சின்ன விஷயத்த பத்தி பேசும்போதே நமக்கு அந்த அலை இயக்கம் என்ன செய்யுதுன்னா, நம்ம உடல்ல நாக்குல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. சூரியன் எப்படின்னா கடவுள் மாதிரி. சூரியன் உதிக்கலன்னா, சூரியன் ஒரு 10 நாள் வரலைன்னா நமக்கு செடி கொடிலாம் வாடிரும். பச்சையம் இல்லாம போயிரும். ஸ்டார்ச் கிடைக்காம போயிரும். அப்ப அந்த சூரியன் தான் நமக்கு உணவு கொடுப்பதற்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை இருக்கு பாருங்க. சன்லைட் இருக்கு பாருங்க. புதன்ல இருந்து வரக்கூடியது, செவ்வாயில இருந்து வரக்கூடியது, பூமி, குரு, சுக்கிரன் இப்படி எல்லாத்துல இருந்து வரக்கூடியது நமக்கு நன்மை செய்ய தான் காத்திருக்கு. தீமை ஏன் செய்யுதுங்கிறது ஒரு தடவ பார்க்கலாம். ஆனா அது அது நன்மை செஞ்சு நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன இருக்கு வருங்காலத்துல பார்க்கலாம். அப்ப மாங்காய் ஊறுகாயே நாகர்கோயில்ல இருந்து பேசும்போது இவ்வளவு தாக்கத்த நம்ம உடம்புல ஏற்படுத்துதுன்னா, 2,00,000 மடங்கு பூமியோட 2,00,000 மடங்கு பெரிய சூரியன். மற்ற கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் வந்து நமக்கு ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல விஷயத்தை கொடுக்கும். அத எப்படி கிரகிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வருங்காலத்துல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அத எக்ஸர்சைஸா பண்ணணும். என்ன செய்யணும்னா, டெய்லி காலையில நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறவரா இருந்தா, சன்லைட் தெரியுமா இருந்தா சன்லைட் பார்க்கலாம். சன்ரைஸ் தெரியுமா இருந்தா சன்ரைஸ் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன நீங்க பார்க்கணும். பகல்ல கூட மேல பார்த்தா அப்படியே லைட்டா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க. பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிக்கணும். அது வந்து அத வந்து நாம சாமி மாதிரி கும்பிட சொல்ல, எதெல்லாம் நமக்கு நன்மை செய்யுதோ, அதையெல்லாம் நன்றியோட வணங்கணுமா இல்லையா? சிலவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். காலையில கதவ திறந்தா சன்ரைஸ் ஆகுறது பார்க்கலாம். எல்லாரும் சன்ரைஸ் ஆகணும்னா கன்னியாகுமரிக்கு வருவாங்க. இல்லாட்டா ஆப்பிரிக்கா போவாங்க. உலகத்துல 2 இடம் மிக முக்கியமான இடம்.
ஆனா உங்களுக்கு காலையில உதிக்கிற சன்ன பார்க்க முடிஞ்சுதுன்னா, பார்த்து ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சரியா? இது ஒரு சின்ன எக்ஸர்சைஸா சொல்றேன். அப்படி பார்க்கும்போது அந்த சூரியன வியந்து பாருங்க. ஆ அந்த சூரியனுக்கு ஒரு நன்றி தெரிவிங்க. அல்லது நீங்க ஒரு வணக்கம் சொல்லிக்கங்க. அது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகும் பிற்காலத்துல. அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ காலம் ஆயிட்டதுனால உங்களுக்கு உடற்பயிற்சி, வேறு பயிற்சிகள் இருக்கிறதுனால, நான் இதை நிறைவு செய்கின்றேன். ஆ நவக்கோள்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும். நீங்க பிராக்டிகலா, கலோக்கியலா இந்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண அந்த மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு சூரியன மட்டும் நெனச்சுக்கிடுங்க. நெனச்சுட்டு இதெல்லாம் சரியாகட்டும்னு நெனச்சாலே கொஞ்சம் சரியாயிரும். சரியா? என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க